சார், இந்த தமிழ் புத்தாண்டுல இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சிறப்புகள் நிறைந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு அசுப பலன் இல்லாத ஆண்டாக மிகப்பெரிய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக 75 சுப முகூர்த்தங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது. இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு அசுப பலன் இல்லாத ஆண்டாக மிகப்பெரிய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உபஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான், அதாவது ராசி அதிபதியோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறாரு. மிக மிக பெரிய பெரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தது அப்படிங்கிறத விட எதிர்பாராத மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது தமிழ் புத்தாண்டு. இதே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நிறைய தோல்வி இருக்கும், நிறைய அவமானம் வந்திருக்கும், நிறைய நஷ்டம் வந்திருக்கும். இந்த ஒட்டுமொத்த அனுபவங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும். தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது 10ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த உத்தியோகமே இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்போம், படிக்கும்போது முதல் மாணவனாக இருந்தோம். ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலன்னு வைங்களே, கண்டிப்பாக மாணவன் அப்படிங்கிறது இல்லை. என்ன படிப்பு படித்தாலும் அதற்கு பேர் தண்டச்சோறு அப்படிங்கிற ஒரு அமைப்பத்தை இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி திறமை இருந்து படிப்பு இருந்து கல்வி இருந்து கவலைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். சார், நான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமான்னு கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த படிப்புக்கு இந்த உத்தியோகம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலும் உங்களுடைய படிப்புக்கு மேலே மதிப்பான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கிய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால இன்னாருடைய பையன் அப்படிங்கிறத விட இன்னாருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிதாவுக்கு மேலே பெரும் செல்வம் அல்லது பிரபல்யத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதே மாதிரி இளமையாக இருக்கிறோம் அல்லது முதுமையாக இருந்துட்டு இருந்தால் கூட எந்த நேரமும் சுறுசுறுப்பாக திகழக்கூடிய இனம் புரியாத சுறுசுறுப்பு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத மனோதைரியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு அமையுது அப்படிங்கிறது உறுதியான விஷயம். சார், சூப்பர் சார். இப்போதான் சார் என் மனசே குளிர்ந்து போயிருக்கு. ஏன்னா பண வரவு அதிகமாக இருக்க போதுன்னு என் ராசிக்கு சொல்லியிருக்கீங்க சார். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, இல்லை இன்னும் பண வரவு கூடுறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா சார்? எந்த கடவுளை வழங்கலாம்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது செஞ்சாலும் செய்யாட்டியும் ஓரளவு உபகாரமாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இருந்தாலும் கிடைக்கக்கூடிய இந்த செல்வங்களை நிலையானதாக உறுதியானதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. வாரம் கோயிலுக்கு போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க இந்த புத்தாண்டு ஆரம்பித்து 90 நாட்களுக்குள்ளே ஸ்ரீரங்கநாதர் கோயில், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரே ஒரு முறை வெள்ளிக்கிழமை போயிட்டு வரலாம். அதற்கப்புறம் வாரம் வெள்ளிக்கிழமை பெண் தெய்வம், ஏதாவது ஒரு பெண் தெய்வ சன்னதியில் உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளும் பொழுதும் வருடம் முழுவதும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். இந்த 12 ராசிக்காரர்களில் இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்கள் மற்றும் எளிமையான பரிகாரம் சொல்லியிருந்தீங்க சார். இதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையா இருக்கும் சார்? அதாவது சந்தேகமே இல்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் குலதெய்வ விருட்சம். நம்ம புத்தாண்டு பலன் சொல்கிறோம் இல்லைங்களா? புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு
ராசிக்கு என்னென்ன நல்லது இருந்துகிட்டு இருக்குதோ அந்த நல்லது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் முக்கியம். அதுவே வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கணும். அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சாதாரண கற்பூரம் காட்டி கையெடுத்து நமஸ்காரம் பண்ணாலே போதும். இந்த உலகம் உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய கௌரவமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது பெரிய மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.